நல்ல வாயை திறந்து சிரிக்கலாம்ல. இவங்க குடும்பம் பள்ளத்தூர், ஏன் ஒரு பல்லாவரம், இப்ப இருக்கிறது பள்ளக்கோட்டையில. கடவுளே, ஐயோ ஐயோ, இப்ப நான் பாக்குறதெல்லாம் நிஜமா என்ன? யாரையும் சும்மா விட மாட்டேன். அது சரி. யாரு? முதல்ல நீ யாரு? என்னடா அது? டேய், முதல்ல நீ வெளிய வா. டேய், ஓவர் ஆக்டிங் பண்றவாளோ? அப்படினா அவ கதையே தீந்துது. கல்யாணத்தை தடுக்கிற கேஸ் தான். நீ யாருன்னு தான் கேட்டேன். இந்த குழந்தையோட அப்பா கிட்ட கேளு. என்ன சொன்ன? தம்பி, அவ என்ன சொல்றா? சத்தியமா இவ யாருன்னு எனக்கு தெரியாதுமா. உனக்கு தெரியாதுல்ல? பள்ளிப்புற சர்ச்ல திருவிழாக்குன்னு வியாபாரத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல? அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கு இவர் தந்த சின்ன டெபாசிட் தான் இது. இப்ப வட்டியும் சேர்த்து வளர்ந்து பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. என்ன நீ கதை விட்டுக்கிட்டு இருக்க? இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக டிஎன்ஏ சர்டிபிகேட் எடுத்துட்டு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இந்தாங்க, இது பாருங்க. அப்ப தொடர்பு இருக்கா? இருக்குதே மிஸ்டர் அப்பா. we are in. இன்னும் உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? எங்க குழந்தையோட ஈட்டி மாதிரி இருக்க பல்லுக்கு மேல ஒரு ஆதாரம் வேணுமா என்ன? ஆமா, இது என்ன தொத்து வியாதியா? எது எப்படியோ என் பையன் நிரூபிச்சுட்டான். தாத்தா கிட்ட வா. வெளிய போங்கயா, இல்லனா நான் ஏதாவது சொல்லிடுவேன். நாங்க யாரு என்ன ரொம்ப பேச வேண்டாம், மரியாதையா வெளிய போங்க. போங்க ரெண்டு பேரும். அங்க பாருங்க கேமரா. சீக்கிரமா போடா மச்சான். அண்ணா பிராங்க் தானே? வாங்க வாங்க. அண்ணா மன்னிச்சிருங்க, நாங்க கலர் ஷோல இருந்து வந்திருக்கோம். இங்க நிக்கிறாங்களே, இவங்க எங்களோட ஆங்கர் பிங்கி. அம்மா இங்க பாருங்க, பிங்கி. அட கடவுளே, என்னால நம்பவே முடியல. சாரி, இந்த நல்ல நேரத்துல உங்களை டென்ஷன் படுத்துறோம், எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. டிவில நிறைய பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான் பாக்குறேன். எது எப்படியோ பையனோட அப்பா எங்களுக்காக ஒரு முட்டை ஆகிடும். வாவ். ஓகே, இப்போ எல்லாரும் கேமராக்கு போஸ் கொடுங்க. எங்க வச்சு மறந்துட்டாலும் இந்த நேரத்துல நீங்க தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாமா, அந்த சொல்ற பேச்சு கேட்காதவளோட ப்ரோக்ராம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. திமிரு பிடிச்சவ. எலி விஷயத்தை விட பெரிய விஷயம் தான் இவளோட இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம். ஆமா, தாத்தாவுக்கும் பேத்திக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அந்த திமிரு பிடிச்சவ அவளை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? பெரிய ராபின் ஹுட் நினைப்பா இவளுக்கு. இப்ப பகல்ல வந்து செயினை புடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. பூனை குட்டியா? அம்மா கிட்ட தான் சொல்றேன். ஷோ ஆரம்பிக்க போகுது. வெல்கம் டு கலர் ஷோ. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா 50வது எபிசோடுக்குள்ள வந்துட்டோம். உங்க எல்லாரோட ஒத்துழைப்புக்கும் நன்றி. சும்மா பிளேடு போடாம ப்ரோகிராம் ஆரம்பி. இப்ப இருக்கிறது பள்ளக்கோட்டையில. கடவுளே, ஐயோ ஐயோ, இப்ப நான் பாக்குறதெல்லாம் நிஜமா? என் செயினை வச்சுதான் இந்த விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். யாரு? சரி, முதல்ல நீ யாரு? என்னடா அது? இந்த குழந்தையோட அப்பா கிட்ட கேளு. உனக்கு தெரியாதுல்ல? பள்ளிப்புற சர்ச்ல திருவிழாக்குன்னு வியாபாரத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல? அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இதோ என்னோட செயினா? அது எங்களுக்குள்ள ஒரு டீலு. ஓ, நிம்மதியா இருக்கு. இதுக்குதான் அந்த செயின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல, பைத்தியக்காரி. இருக்குதே மிஸ்டர் அப்பா. we are in. என்ன நீ கதை விட்டுக்கிட்டு இருக்க? சமையல் கட்டல எதுவும் வேலை இல்லையா? இருக்கு, இவர்தான் டிவி பார்க்க சொன்னாரு. சும்மாவா இப்படி பேத்தி கோமாளி வேஷம் போட்டு ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கிறது? ஊக்கம் கொடுக்கறதுக்கு தான் குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்களே. நாளைக்கு தானே உனக்கு இன்டர்வியூ. இந்த டிவி பாக்குறத விட்டுட்டு நாளைக்கு வேண்டியதை ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு பஃபன் ஷோவும் அதை பாக்குறதுக்கு 2 ஆளுங்க வேற. இப்படியே போனா இவ என்ன மாமான்னு மதிக்க மாட்டா, மாமனார்னு மதிக்க மாட்டா. எல்லாம் கலிகாலம். இந்த டிவி கண்டுபிடிச்சவன உதைக்கணும். மஸ்துக்கு சீச்சலா. ஏன் என்னோட ஷோ பார்க்கல? ஓஹோ, மிலிட்டரியோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டரோ? ஆமா, நான் தான் ஆஃப் பண்ணேன். உனக்கு விருது கிடைக்கிற ப்ரோக்ராம் ஒன்னும் டிவில ஓடல. நீ பண்ற கோமாளித்தனம் தான் இந்த டிவில ஓடிட்டு இருக்கு. இப்படி ஒன்னொன்னா பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? பாரு, நான் எல்லார்கிட்டயும் பொதுவா சொல்லுவேன்ல, ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அதுக்கான மரியாதை இருக்கு. கரெக்ட் தானே தாத்தா? மிலிட்டரி ரூல்ஸ் எல்லாம் கட்டாயப்படுத்த கூடாது. எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்றேன். என்னோட வழி தனி வழி. எப்படி இருந்தாலும் உன்னோட விருப்பம் தானே இங்க நடக்குது. என்ட்ரன்ஸும் பாதியிலேயே நிறுத்தியாச்சு. போற காலேஜ்ல எல்லாம் பிரச்சனை பண்ணு. உன் அப்பா மாதிரி நானும் திறமைசாலியா இருந்திருந்தேனா இது எதுவும் பார்க்க இருந்திருக்காது. என்னைக்காவது இவளால எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கா? திமிரு பிடிச்சவ. ஆமா, திமிரு பிடிச்சவ, மத்தவங்களை மதிக்காதவ, இப்படி நிறைய பட்டங்கள் கொடுத்திருக்கீங்கல்ல. எனக்கு பேசாம இங்க நான் பேசினா மட்டும் தான் பிரச்சனை. நீ இப்போ ஒண்ணு பேச வேணாம், உள்ள போ. 2 பேர்ல ஒண்ணு இப்படி என்ன பண்றது? அவளோட டைம் அவ்வளவு மோசமா இருக்கு. ஜோசியக்காரனே சொன்னால தோஷம் அது இதுன்னு சொல்லி நீங்க தான் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்ல. இப்பவே நான் அதை சரி பண்றேன். ஏய் பிங்கி, பிங்கி, கொஞ்ச நாளா நீ பண்றதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். எங்க அவ?
இன்னைக்கு பாரு உன்ன. பிங்கி சௌக்கியமா இருக்கிய? என்னோட செயின் எங்க? கோட்டையில் கோட்டை கேக்கும் கோட்டு பிள்ளை சார் 90 தாண்டினதும் பெயிண்டிங் பண்ணாரு. செயின் கேட்டாரு, கோட்டைய வாங்கி வந்துட்டேன். மாலை வேணுமா குவார்டர் வேணுமா? ரெண்டும் வேணும். முதல்ல கோட்டர் அப்புறம் செயின். ஓகே. இந்த மிலிட்டரிக்காரங்களும் கலைஞர்களும் ஒண்ணு சேர மாட்டாங்க. பாத்தீங்கல்ல, இதெல்லாம் என்னோட ஃபீல்ட்ல எனக்கு கிடைச்ச பரிசுகள் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு திறமை அந்த மிலிட்டரி ராஜலட்சுமிக்கு இருந்துச்சா என்ன? பொறாம. தன்னால இப்படி ஆக முடியலங்கிற பொறாம. கப்பு ஃபுல் ஆகலையே. இந்த அளவுக்கு நிறைஞ்சா போதும். தண்ணி ரொம்ப ஊத்த வேண்டாம், ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. போதும் போதும். செல்லம், நீங்க கொஞ்சம் வாய. உங்ககிட்ட நிறைய தடவை நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ ஏன் ரொம்ப டயர்டா தெரியற? ஆமா இல்ல, இந்த பொக்கிச பெட்டியோட சாவிய என்கிட்ட ஒப்படைக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு என்ன இங்க பிரயோஜனம் இருக்கு? அது சரி, என்னோட வீக்னஸ் வச்சு உன்னோட எல்லா காரியத்தையும் நடத்தணும், அதானே? உனக்கு எந்த டயர்டும் இல்ல. குடிக்கிறது நிறுத்துங்க. இங்க பாருங்க, டயபெட்டிஸ் வேணாமா? ஆமா, எனக்கு இன்னும் கொலஸ்ட்ரால் கிடைக்கலையே. வெயிட். அப்புறம் பிரஷர். அப்புறம் இது. தேங்க் யூ நன்றி. நேரத்துக்கு மருந்தெல்லாம் கொடுத்து மிலிட்டரி பாதுகாக்கிற உடம்பு தான் இது, ஞாபகம் வச்சுக்கோ. அடியே, வயசு நம்ம கையில கிடையாது, ஆனா ஆயுள் அதை அதிகப்படுத்தணுமா கம்மிப்படுத்தணுமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. கேன்சர் கொடுக்கவே இல்ல, இத கொடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க என்னோட செயின்? நான் அதை டிவில பார்த்தேன். ஏய் திருடி, என்னது? தகடு. உங்க மண்ட மாதிரி இதுக்குள்ளே ஒண்ணும் இல்லாததுனால இது வியாபாரம் நடக்கவே இல்ல. அப்ப என்னோட செயின்? பாவம், இது ஒரு ஆசாரியோட நெருப்புக்குள்ள அது இப்ப உருகிட்டு இருக்கும். ஏய் திருடி, அப்ப அத நீ வித்துட்டல? உன்னை நான் என்ன பண்றேன்? நான் இப்ப கத்துவேன். கோட்டா கோட்டா கத்தாத. டேய் லூசு, நான் சொல்றது நீ கேட்டா மட்டும் போதும். நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்கு. ஸ்டோரி போர்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கேமரா எடுத்துட்டு நீ வந்தா மட்டும் போதும். சொல்றது புரியுதா? அப்புறம் அந்த போர் கேஸ் இருக்கல கோபி, அவன் கிட்டயும் சொல்லிடு. ஸ்டாப் இட். டைனிங் டேபிள்ல என்ன பேச்சு இது? சாப்பிடுறப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாதா? இங்க இரு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை ஒன்னும் நடக்கலையே. எதை சொன்னாலும் ஒரு திமிரான பேச்சு. முதல்ல சாப்பிடு. என்னது இது? சாம்பார். வேற எதுவும் இல்லையா? இருக்க, பொரியல் அவியல் எல்லாமே இருக்க. தினமும் என்ன எல்லா புல்லு மட்டும் தானா இங்க இருக்கிறத சாப்பிடு? சாப்பிடுற இடத்துல மிலிட்டரி ரூல்ஸா? எனக்கு வேண்டாம். பாப்பா செம ஸ்டைலா போறா. திமிரு பிடிச்சவ. பாத்தீங்கல்ல பிடிவாதத்தை? பொம்பளை புள்ளையா இது? நீ சொல்றது தப்பு. அவ பொண்ணு கிடையாது, ஆனா பிறக்க வேண்டியவ. பிங்கின்னு கிடையாது, காலனி பசங்க அவளை பங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஐயோ, கோச்சிட்டு போயிட்டாளா? நீ சாப்பிடுமா, இது தினம் நடக்கிறது தானே. அசுர குணம் தேவகுணம். இது டைனிங் டேபிள் மட்டும் இல்ல, மூச்சு கடந்து செத்து போனா கூட இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. எனக்கு போதும். அப்ப எனக்கும் போதும். அத சொல்லுங்க முதல்ல. இருக்கட்டும். சொந்த செயினியே தொலைச்ச வந்தானா அதோட கவலை எனக்கு இருக்கு. பட்டினியோட கிடக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டேய் குட்டிராமா, போய் பச்சை மோர் எடுத்து. இந்த பச்சை மோர் நீல மோர்லாம் கிடையாது, வெளுத்த மோர் தான் இருக்கு. நானே என் செயின் இழந்துட்டு வருத்தத்துல இருக்கேன். உன்னை கொலை பண்ண வச்சிடாத. ஏடா திருடி, இங்க எல்லாரும் பட்டினி கிடக்குறாங்க, நீ மட்டும் பர்கர் சாப்பிடுற. உனக்கு வேணுமா? இது இருந்தனால தான் நாங்க ஷோ காமிச்சோம். அதனால அம்மா இப்ப பட்னி. ஒரு நாளாச்சும் மிலிட்டரி பட்னியா இருக்கட்டும். ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை என்கிட்ட பேசுறாங்களா? எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. உன் மேல இருக்க பாசத்தால தான் அம்மா திட்டுறாங்க. ஆமா, பெரிய பாசம். எல்லாம் உன் நினைப்புதான். உண்மையை சொல்ல போனா என்னோட விஷயத்தால தான் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. காலையில பொண்ணு பக்கம் வந்தவங்க கூப்பிட்டாங்க. என் ஜாதகம் செட் ஆகாதான். நாசமா பொண்ணு செவ்வாய் தோஷம். ஒரு செவ்வாய் ஒரு புதன். அததான் நான் சொல்றேன். நாமளே ஒரு சூப்பரான பையனை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. சும்மா இருடி. அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல என்னென்னவோ பிரச்சனை நடக்குதான். நீ போய் அம்மா கொஞ்சம் ஆறுதல் படுத்து. நான் அந்த அளவுக்கு இறங்கி வரணுமா? நம்ம அம்மா முன்னாடி தானே. நீ வா, நீ வா. அம்மா லக்ஷ்மி, ஏன் உனக்கு இந்த டென்ஷன்? உனக்கு என்ன ஆச்சு? யார்கிட்ட கோச்சுக்கிற? நம்ம பிள்ளைட்டியா? நீ கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிடு.
லக்ஷ்மி என்ன இப்படி பாக்குற? அப்புறம் மிலிட்டரியோட சட்டத்தெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்க. நம்ம புள்ள என்கிட்ட வேண்டாம். புரியுதா? என்ன பத்தி யோசிச்சு நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக வேண்டாம். சண்டை எதுவுமே போடாம நம்ம 3 பேரும் கட்டி பிடிச்சு தூங்கலாம். சித்த வைத்தியர் இப்ப வந்துருவாரு. அப்படியா? ஓ தப்பிச்சு. வண்டி எடுக்காத. என்ன இங்க பாரு கோபிச்செல்லம். என்னப்பா? நான் கொஞ்சம் பிரார்த்தனை பண்றேனே. ஓ இதான் வண்டி கியரா? கடவுளே என் மருமக நல்லபடியா வரணுமே. ஓ முன்னாடி யாரோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என் கால்ல நடந்த ஒரு தப்பு அது. செத்துட்டாரா? கொண்டே போட்டுருவேன். செத்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் ஓடி நடக்கிறான் பாரு. அன்னைக்கு பைத்தியமானா இப்ப ராத்திரி முழுக்க தண்ணி அடிச்சு பேண்ட் வாசிச்சுக்கிட்டு குமரியான பொண்ணுக்கு காவல் இருக்காண்டா அந்த ஆளு. ஆயுர்வேதம், அலோபதி, ஹோமியோபதி, பக்கத்து வீட்டு கோமதி, இந்த ஆளுக்கு பார்க்காத வைத்தியமே கிடையாது. ஆனா பைத்தியம் கூடுதே தவிர குறைய மாட்டேங்குது. நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும். அப்பதான் எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையே கிடைக்கும். அண்டர்வேர்ல கட்டு போட்ட மாதிரி ஆயி போச்சு இப்ப என்னோட வாழ்க்கை. மதம் முடிச்ச யானையவே அடக்கி ஆண்டவன் இந்த கேசானந்த சுவாமிகள் தெரியுமா? உன் மாமனார்லாம் எனக்கு ஏமாத்துறோம். இந்த பையப்படி சொல்றேன். எல்லாம் என் மச்சனோட பாக்கி. ஐயோ ஆண்டவா, என்ன கொல்ல இந்த லூசு வருதுங்க, காப்பாத்துங்க. டேய் மச்சான், உங்க அப்பனுக்கு முட்டி குடியா மச்சான். அங்கே வரானே. டேய் டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்பா ஹெல்மெட் கொடுங்க. ஐயோ இந்த பக்கம் ஒருத்தர் காசு கொடுக்கணுமே. இந்த வீட்ல போய் சைடுவா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் கோவப்பட்டேன். அவ்வளவுதான். வரல. நில்லடா சாமியார் பையா. அப்ப நிலைங்க சொல்றல. லூஸ் வருது. ஏய் இன்னைக்கு நான் இவனை சாவடிச்சிருவேன். இது அதுக்கு பாப்பா வருது. ஐயோ உங்க அப்பா தாண்டி பொறுக்கி. டேய் இவன் என்ன கவுந்து படுத்து மண்ணு தின்னுட்டு இருக்கா? இப்படியே ஓடி நேரா இமாலயத்துக்கு ஓடிடுவேன் போலயே. அப்பா சொன்னா கேளுங்க. ஏய் ஹெல்மெட் கிடைச்சிருச்சு. நல்ல வேளை ஹெல்மெட் உடையல. இப்போ உடைக்கிறேன்டா. தேங்க்ஸ் அண்ணா. டேய் அங்கே நில்றா. கொஞ்சம் தண்ணி குடுமா. ஓடாதடா. டேய் என்ன ஓட விட்டுட்டே டேய். நில்றா. அதையும் பாத்துறலாம்டா. ஐயோ இங்க ஒளியறதுக்கு ஒரே இடத்தையும் காணாம. ஐயோ அம்மா. எங்க அந்த நாய் போய் ஒளிஞ்சிருக்கா? அவன் மண்டைய நான் மொட்டை அடிச்சு விட போறேன். அப்பா தப்புச்சண்டா சாமி. பைத்தியம் போய் இப்ப நாயா? பைத்தியத்துக்கு இதுவே தேவல. ஓடிரு போயிரு. இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இருடா வரேன். இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். நல்ல வேளை பெனால்டி கிடைச்சது. டேய் அங்கே நில்றா. சொன்னா நிக்க நானே டவுன் பஸ்ஸாடா. இது எங்க போச்சு? ஐயா ஹெல்மெட் போச்சு. எல்லாம் போச்சு. என்னாச்சுடி? யாரோ மேல இருந்து எல்லாமே பார்த்தாச்சா? நானே இது வரைக்கும் ஒண்ணுமே பார்த்தது இல்ல. இந்த ஹெல்மெட்டை வச்சு மண்டைய மறைச்சிட வேண்டியதுதான். இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிட வேண்டியதுதான். இங்கதான் ஒரு நாயும் இல்ல. ஈஸ்வரா, ஊர்ல இருக்க எல்லா நாயும் இங்கதான் இருக்கு. முட்டை முட்டை வேணுமா? முட்டை 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 வேணுமா? என்னடா முட்டை அபிஷேகம் பண்ணிட்ட? யோ கண்ணா தெரியல உனக்கு? முட்டை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒளியணுமே. எங்க ஒளிஞ்சாலும் இந்த நாத்தம் போகாதே. அந்த நாய் எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. நானா தும்முன? பைத்தியக்கார, இவனை பார்த்தா மைந்து ஒண்ணும். செல்லோ அந்த வேதாளம் எங்க போனா? அவனை நான் பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். ஒரு பைத்தியத்தை காப்பாத்தலாம்னு வந்ததுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி ஓட விட்டானே. ஆமா
ஐயோ திருட்டு சாமியார் பயந்து ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். என் முன்னாடி பிசாசு நிக்குது. பிசாசு தீ பிடிச்சு வந்திருக்குது. பிசாசு வருது.